அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் திருமந்திரத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 3ஆம் தந்திரத்தில் சரீர சித்தி உபாயம் என்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பாடலை இப்போ சிந்திக்க இருக்கிறோம். பாடலின் 725. நேற்று நாம் உடம்பாரழியின் உயிரார் அழிவர் என்று அந்த பாடலை பார்த்தோம். அதோடு தொடர்புடைய பாட்டு இது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த உடம்பை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா, அந்த உடம்புக்குள்ளே தான் உத்தமன் உட்காந்துருக்கார் இறைவன். இப்போ உடம்பை நீங்கள் சரியாக கவனித்தா தான் அதுக்குள்ளே இருக்கிற உத்தமனை நீங்கள் பிடிக்க முடியும். உத்தமனை பிடிக்கணும், எங்கேயா உத்தமனார் கோயில் அங்கங்கெல்லாம் அலையாதீங்க. உத்தமன் உங்களுக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஐயா யாரும் கவலைப்படக்கூடாது. திருமந்திர பாட்டு இப்போ சொல்ல போகிறேன். உத்தமன் உங்களுக்குள்ளே உட்காந்துருக்கிறார். பாட்டு பாருங்கள். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். இது வரைக்கும் இந்த ஞானம் பெறதுக்கு உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். உடம்பினுக்குள்ளே பொருள் கண்டேன். பொருள் அதான் மெய்ப்பொருள். பொருள் கண்டேன். உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. இப்போ உடம்புக்குள்ளே தான் உத்தமன் இருக்கார். உடம்புக்குள்ளே தான் உத்தமனுங்கிற அந்த மெய்ப்பொருள் பொருளுங்கிறார் திருமூலர். பொருள் கண்டேன், பார்த்துட்டேன். உத்தமன் உள்ளே கோயில் கொண்டு இருக்கிறார். அதனால் உடம்பினை யான் இருந்து ஓம்புகிறேன், பாதுகாக்கிறேன், காய சித்தி பண்ணிக்கிறேங்கிறார். இந்த ஞானம் பெறத்துக்குன்னு உடம்பை பற்றியே கவலைப்படல. இவ்வளோ அரிதாக வந்த உடம்பு 10 மாதத்துக்குள்ளே தாயின் கர்ப்பத்தில் அதை கர்ப்பகிரியை என்ற அதிகாரத்தில் முன்பு பார்த்தோம். கரு உற்பத்தின்னு நல்ல தமிழ். அதில் எவ்வளோ அருமையான பாடுபட்டு இறைவன் இந்த தேகாலயத்தை உருவாக்குனா, பல பேர் இந்த தேகத்தை பற்றியே கவலைப்படுறதில்லை. சரியாக சாப்பிட்றதில்ல, சாப்பிடக்கூடாததெல்லாம் சாப்பிட வேண்டியது, இந்த தேகத்தை மாய்த்து கொள்ள வேண்டியது. அதனால் தேகம் ரொம்ப முக்கியம். 100 கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த தேகத்துக்கு ஈடாகாது. குறிப்பாக அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். 100 கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த தேகத்தை நம்மளால் கட்ட முடியாது. இந்த மாதிரி ஒரு தேகாலத்தை உருவாக்க முடியாது. ஒரு கண்ணுக்கு எத்தனை லட்சம் கொடுக்குறீங்க, ஒரு பல்லுக்கு எத்தனை லட்சம் கட்டுறீங்க, ஒரு ஹார்ட்டு, லங்ஸு, லிவர், கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பண்ண எவ்வளோ லட்சம், இவ்வளோ சேர்த்து எத்தனை கோடி இந்த தேகாலயத்தை இறைவன் கட்டிக்கிறார் ஒரு தாயின் கர்ப்பத்தில். இதை பற்றியே கவலைப்படலையே. அதனால் இதை பற்றி கவலைப்படுங்கள். பொருள் என்றால் பயனை பெறுவதற்கு ஏதுவாகிய அந்த உடம்பு தான் உத்தமன் இறைவன். ஆண்டாள் ஆச்சரியப்படுறாங்கள்ல திருப்பாடு. ஓங்கி உலகள் அந்த உத்தமன் பேர்பாடி நாங்களும் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முகை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரோ ரெம்பாவாய். தேகம் முக்கியம். தேகத்துக்குள்ளே தான் உத்தமன் இருக்கிறாரு, பார்த்து கொள்ளுங்க. ஒரு 2 கருத்து இருக்குது. இந்த தேகம் பொய்யின்னு ஒரு கருத்து இருக்குது, உப்பிட்ட பாண்டம்னு ஒரு கருத்து இருக்குது. பாம்பாட்டி சித்தர் ஊத்தை குழிதனிலே மண்ணெடுத்தே உதிர புனலிலே உண்டை சேர்த்தே வாய்த்த குயவனார் மண்ணு பாண்டம் இது வரகோட்டுக்கும் ஆகாதென்று ஆடு பாம்பே. பாம்பாட்டி சித்தர். இது ஊத்த குழி, உதிர புனல், வாய்த்த குயவன் மண்ணு பாண்டம், இது உப்பிட்ட பாண்டம், எதுக்கு ஆகாதுன்னு ஒரு கருத்து இருக்குது. இதையே ஒரு திரைப்படத்தில் ஒரு நகைச்சுவை காட்சியாக வச்சுருக்காங்க. நடிகர்கள் எம்ஆர் ராதா தான் அதுக்கு எதிர்த்து குரல் கொடுப்பார் அந்த பாட்டில். காயமே இது பொய்யடா, சினிமா பாட்டு. காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா, காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. அதுக்கு எதிர்த்து நடிகர்கள் எம்ஆர் ராதா அந்த பாட்டு திரைப்படம். இந்த காயமே இது பொய்யடான்னு சொல்கிறதுக்கு எதிர்த்து இன்னொரு பாட்டு அதே இன்னொரு திரைப்படத்தில் வந்தது. அந்த திரைப்படத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதுக்கு எதிர்த்து ஒரு பாட்டு போட்டார். இதே மெட்டில் ஒரு பாட்டு போட்டார். அதுவும் திரைப்படத்தில் தான் வந்தது. காயமே இது மெய்யடா. அந்த திரைப்படத்தில் காயமே இது பொய்யடான்னு வந்தது. இந்த திரைப்படம் காயமே இது மெய்யடா இதில் கண்ணும் கருத்தையும் வையடா, காயமே இது மெய்யடா இதில் கண்ணும் கருத்தும் வையடா, நோயும் நொடியும் வராமல் காத்து நுட்பமாக உய்யடா, நோயும் நொடியும் வராமல் நுட்பமாக காத்து உய்யடா, இது மாயனார் என்னும் குயவனார் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, ஆனால் இது மத்தியில் உடையாதபடி மருந்து மாயம் செய்யடா. பட்டுக்கோட்டை. இது மத்தியில் உடையாதபடி, பாதியிலே போட்டுக்கிட்டு போகாமல் மத்தியில் உடையாதபடி மருந்து மாயம் செய்யடா. காயமே இது
மெய்யடா இது கண்ணும் கருத்தும் வையடா பட்டுக்கோட்டை கிடையாது சொல்கிறேன். ஒரே கருத்து திரைப்படத்திலே 2 வகையாக வருது. காயமே இது பொய்யடான்னு ஒரு பாட்டு, காயமே இது மெய்யடான்னு ஒரு பாட்டு. இப்போ திருமணத்துக்கு வாங்க. உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கொண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அருமையான பாட்டு. எனவே இதை இன்னொரு வகையில் ஒருத்தர் பாடினார். அநேகமாக அது கடுவெளி சித்தர். நந்தவனத்தில் ஓராண்டி, நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் கொயவனை வேண்டி, நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதமாய் 4 6 10 மாதம் 4 மாதமாய் கொயவனை வேண்டி, கொண்டு வந்தான் ஒரு தோண்டி தான், தோண்டி உடம்பு தான் தோண்டி, கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை என்ன பண்ணான கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. இது இப்படியே இந்த உலக மாயையில் ஆடி பாடி, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி, பாடாத பாட்டெல்லாம் பாடி வாழ்க்கையை வீணுக்கே வீணாக்கி விட்டார்கள் இந்த வாழ்க்கையை. அதனால் திருமூலர் போன்ற ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, இந்த தேகம் கிடைத்திருக்க அரியது. அதனால் இந்த தேகத்தை எப்போ பெற்றுக்கொண்டீர்களோ அந்த பயன்பாட்டை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். இது தேக ஆலயம், இறைவன் குடியிருக்கிற ஆலயம். இப்போ இறைவன் குடியிருக்கிற ஆலயத்தை, தேகத்தை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம். ஆலயத்தை யாராக இருந்தால் ஒரு ஆலயம், அது எந்த சமயம் சார்ந்த ஆலயமாக இருந்தாலும் அந்த ஆலயத்தை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம், பராமரிக்கிறோம். ஏன்னா இறைவன் குடியிருக்கிற இடம் அல்லவா. அந்த ஆலயத்தை சுத்தமாக வச்சுருக்கிறோமே, அதே இறைவன் தானே குடியிருக்கிற இடம் நம்முடைய தேகம். இது தேகாலயம், அது கல்லாலயம், கல்லால் கட்டப்பட்ட ஆலயம். அப்போ அந்த ஆலயத்தை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். இவ்வளோ கவனம் செலுத்துகிறோமே, இவ்வளோ அம்பெல்லாம் வச்சு அலுவலக சுத்தம் பண்ணுறோமே, நம்ம உடம்பாச்சே, நம்ம தேகாலயத்தை ஏன் பாதுகாக்கக்கூடாது? அந்த கருத்தில் தான் இந்த பாட்டை பாடுறாங்க. அது இல்லாமல் திருமூலர் என்ன நுட்பமாக அதில் சொல்கிறார் என்றால், இந்த தேகம் இருக்கே, இந்த தேகத்துக்குள்ளே உரு பொருள் இருக்குது. பொருள்லாம் என்னன்னு சொல்லியிருக்கேன். பொருள் என்றாலும் மெய்ப்பொருள் என்றாலும் செம்பொருள் என்றாலும் அது என்றாலும் வஸ்து என்றாலும் இறைவனை குறிக்கும், அந்த பரம்பொருளை குறிக்கும். இது உரு பொருளுங்கிறார். உரு பொருள் என்றால் பயனை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய அந்த பொருள். இதை இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால், என்னுடைய குருநாதர் சொன்னார், உரு பொருள் வல்லினர்வு போட்டிருக்காங்க. இது இலக்கியப்படி சரி. வல்லினர்வுக்கு பதிலாக இடைநர்வு போட்டிங்கன்னா, உரு என்றால் 25, ஊன்னா 2, ரூ வல்லினர்வு இடைநர்வு போட்டிங்கன்னா 5, 25 பொருள் தத்துவங்கள் உள்ளே இருக்குது. இடது பக்கம் 12, வலது பக்கம் 12 இருக்குது. ஆன்மா 1, உயிர் 25. இந்த உரு பொருள், இந்த உடம்புக்குள்ளே ஒரு சித்தனாக நீ இருந்தீன்னா, சித்தனாக இருந்து இந்த தேகாலயத்துக்குள்ளே 12 12 24 2 கலைகள் இருக்கிற 24 தத்துவத்தை அறிந்து கொண்டு, அதுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவங்க ஜீவன் உயிரை தெரிந்து 25 பொருளையும் கண்டுவிட்டால், இந்த உடம்பினுக்குள்ளே உரு பொருளாக இருக்கிற 25 நீ கண்டு தெளிந்து விட்டால், அப்போ தான் உடம்புலே உத்தமன் எங்கே இருக்கிறான்னு தெரியும். அந்த உத்தமன் எந்த இடத்துல இருக்கிறான்னு அப்போ தான் தெரியும். திருமூலர் பின்னாடி ஒரு பாட்டு சொல்கிற மாதிரி, பச்சைமத்திக்களே வச்ச ஆச்சாரியன் நிச்சலும் நினை என்ற அப்பொருள், அந்த உத்தமன் இருக்கிற இடம் பொருள். உச்சிக்கு கீழது உள்ளாக்குக்கு மேலது வச்ச பதம் இது. அந்த உத்தமன் எங்கே பதமாக அங்கே உட்கார்ந்துருக்கிறார். வாய் திறவாதே. அதனால் இந்த ரகசியம் தெரிஞ்சவங்க தான் உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. எனவே சித்தர் மரபில் 2 கருத்து இருக்குது. நல்லா இப்போ கவனிக்க வேண்டிய செய்தி. பொதுவாக சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உடம்பை அவங்க இழித்து பழித்து தான் பேசுவாங்க. மணிமேகலை காப்பி எடுத்துக்கொள்ளுங்கள். உடம்பில் இருக்கிற எல்லா இழிவை பற்றி அதிகமான பாட்டு இருக்குது. ஏன்னா மணிமேகலை துறவி ஆகிட்டாங்க. சித்திர பாட்டு பூரா அப்படி தான். பட்டினத்தாரே சொல்கிறார் இல்லையா, நிறைய பட்டினத்தார் ஈவும் எறும்பும் அப்படின்லாம் ரொம்ப இழித்து தான் உடம்பை பேசுவாங்க. ஒரு மரபு என்னன்னா, ஞான நிலைக்கு போகிறவங்க இந்த உடம்பு தானே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது, ஆசையாக இருக்குது, அதனால் உடம்பை பழித்து பேசுவாங்க, உடம்புடைய வனப்பை இழித்து பேசுவாங்க. ஆனால் இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, திருமூலர் என்கிற சித்தர் உடம்பை பற்றி சில உண்மைகளை சொல்லியிருக்கார். ஆனால் உடம்பை பாதுகாக்க வேண்டும், இதுக்கு மாறாக பேசுகிறார். உடம்பை பாதுகாருங்க, ஏன்னா அந்த உடம்பு ரொம்ப முக்கியம். உடம்புக்குள்ளே தான் உத்தமனாக இருக்கிற இறைவன் இருக்கிறார். எனவே உடம்பை வளர்த்தா தான் உயிரை வளர்க்க முடியும். உயிர் தான் பரம்பொருளாக மாறக்கூடியது. இறைவனுடைய ஒரு அம்சம் தான், பரமாத்மா தான் ஜீவாத்மா வருது. அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருக்கார்.
ஜீவன் என்ன சிவன் என்ன வேறில்லை. இந்த ஜீவனார் சிவனாரை இதுவரை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த ஜீவனார் ஒரு குருபிரான் தெய்வனால் அந்த சிவனாரை தெரிந்து கொண்டால் இந்த ஜீவனார் சிவனாயிட்டு இருப்பரே. எனவே ஜீவன் சிவன் பரமாத்மா ஆத்மா ரெண்டும் எப்போ ஒன்றுன்னு தெரிஞ்சால் அது இருக்கிற இந்த தேகம் எவ்வளோ பெரிய ஆலயம், எவ்வளோ பெரிய முக்கியமானது. அதனால் அந்த தேகாலயத்தை போற்றுவோம். அது இழுக்குன்னு விட்டுறாதீங்க. திருமூலர் தான் முதல் குரல் அதிகமாக கொடுக்குறாரு. மற்றவங்க சொன்னது மாதிரி தேகத்தை விட்டுறாதீங்க, இழிவுன்னு நினைக்காதீங்க. இந்த உடம்புக்குள்ளே தான் அங்கே இறைவன் இருக்கிறார். இப்போ சிவவாக்கியம் ஒன்று நினைவுக்கு வருது, தூய்மை தூய்மைன்னு எல்லாம் இகழறீங்களே, அந்த தூய்மையிலேருந்து தானே உயிர் தோன்றி வருது. சிவவாக்கிய பாட்டு எங்கே உயிர் தோன்றி வருது? உயிர் எங்கே தோன்றி வளர்ந்து இந்த தேகம் எடுத்து வந்ததே அந்த இடமெல்லாம் தூய்மை தானே. தூய்மைன்னா அருவருப்பாக இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துலேருந்து அந்த அருவருப்பான ஒரு பொருளிலிருந்து தான் இதெல்லாம் உருவாகி வருது. அதனால் எதையும் இகழாதீங்க, எதையும் விளக்காதீங்க. இப்போ பாருங்கள், உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. உடம்பை போற்றுவோம், உயிரை வளர்ப்போம், உத்தமனாக இருக்கிற இறைவனை நாம் காண்போம், உய்தி பெறுவோம், வளர்வோம். வணக்கம்.